சர்க்கிள்வில் ஒஹாயோ. இது வெறும் 14,000 பேரை பாப்புலேஷனாக கொண்ட கொலம்பஸ் சிட்டியிலிருந்து சுமார் 25 மைல் சவுத்தில் இருக்க ஒரு அழகான சின்ன டவுன். இங்கே இருக்க வீடுங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக அமைஞ்சிருக்கதால இந்த டவுனில் இருக்க எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். இப்படி நெருக்கமாக இருக்கிறது யாருக்கோ பிடிக்கலையோ என்னவோ, அந்த நெருக்கத்தை நொறுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் சர்க்கிள்வில்லோட பல வீடுகள் தான் நடக்க ஆரம்பிக்குது. 1976 சர்க்கிள்வில் இருந்த பல லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு பெயர் தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து லெட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த லெட்டர்ஸில் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக வச்சுருந்த பல பேரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதப்பட்டிருந்திருக்கு. இது அங்கேருந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுன்னு எல்லாரையும் அவங்க சீக்ரெட்டை வெளியே சொல்லிடுவேன் மிரட்டுற வகையில் அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்திருக்கு. யார் இந்த லெட்டர்ஸ்லாம் அனுப்புறதுன்னு விடை தெரியாமல் ஒட்டுமொத்த ஊரே குழப்பத்தில் இருந்த அதே சமயம் சர்க்கிள்வில் ஒஹாயோவில் ஒரு மர்ம மரணமும் ஏற்படுது. இந்த லெட்டர்ஸால் பல பேர் தங்களோட தூக்கத்தை இழந்தாங்க, பல பேர் தங்களோட வாழ்க்கையவே இழந்தாங்க. இப்படி பல பேரோட தூக்கத்தை கெடுத்த இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத சர்க்கிள்வில் மிஸ்ட்ரி லெட்டர்ஸை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஆயிரத்தி 1976 சர்க்கிள்வில் இருந்த மேரி கில்லஸ்பின்ற லோக்கல் லேடி பஸ் டிரைவருக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் கொலம்பஸோட போஸ்ட் மார்க் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை தவிர அதில் எந்த சைனோ அட்ரஸோ எழுதப்படலை. அந்த லெட்டரில் மேரிக்கும் வெஸ்ட்ஃபால் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் சூப்பரண்டெண்டாக இருக்க கார்டன் மேசிக்கும் அஃபேர் இருக்கிறதாகவும் அதை நிறுத்த சொல்லி வார்ன் பண்ணுற மாதிரியும் அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழித்து மேரியோட ஹஸ்பண்ட் ரானுக்கும் சில லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் மேரியோட அஃபேர் பற்றி தான் எழுதப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அஃபேரை பற்றி ஸ்கூல் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ரானை மிரட்டுற மாதிரி அந்த லெட்டர் இருந்திருக்கு. இதை பற்றி ரான் மேரி கிட்ட கேட்கும்போது அது எதுவுமே உண்மை இல்லைன்னு மறுத்திருக்காங்க மேரி. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இதை பற்றி வெளியே சொல்லாமல் சைலண்டாக இருந்தாலே அந்த மர்ம நபர்கிட்ட இந்த லெட்டர்ஸ் வர்றது நின்றும்னு நம்பினாங்க. ஆனால் அவங்க நம்பினது எதுவுமே நடக்கலை. தொடர்ந்து பல லெட்டர்ஸ் அவங்கள மிரட்டி எழுதப்பட்டு அனுப்பப்பட்டுச்சு. இந்த தடவை மேரி உண்மையை ஒத்துக்கலைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணப்படும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்படும்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இந்த பாயிண்டில் தான் மேரி தன்னோட குடும்பத்தில் நடந்துட்டு இருக்க இந்த ஹராஸ்மெண்ட்டை பற்றி வெளியே சொல்லலான்னு முடிவு பண்ணுறாங்க. மேலும் இதை பற்றி ரானோட சிஸ்டர்கிட்டையும் ஒரு சமயத்தில் பிரிசன் கார்டாக இருந்த அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பால்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்படி பால் கிட்ட பேசும்போது தனக்கு டேவிட் லாங்பெரின்ற பஸ் டிரைவர் மேலே சந்தேகம் இருக்கதா மேரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாங்பெரி மேரியை ரொம்ப நாளாக டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதனால் அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்னு மேரி சந்தேகப்பட்டிருக்காங்க. இதனால் மேரி என்ன பண்ணுறாங்கன்னா லாங்பெரியை மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டரை பாலை எழுத சொல்லியிருக்காங்க. அதில் மேரிக்கு லெட்டர் எழுதுறது நீதான் எங்களுக்கு தெரியும், இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கன்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. இது மூலமாக லெட்டர் வர்றதை ஸ்டாப் ஆகணும்னு நம்பினாங்க. அதே மாதிரியே கொஞ்ச நாளாக அவங்களுக்கு எந்த லெட்டரும் வரலை. ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை இன்னும் மோசமாக ஆரம்பித்தது. ஒரு நாள் மேரி மற்றும் ரான் வெளியே போயிட்டு இருக்கும்போது சில போஸ்டர்ஸை நோட் பண்ணுறாங்க. அந்த போஸ்டர்ஸ் டவுன் ஃபுல்லாக ஒட்டப்பட்டிருந்திருக்கு. அதில் கார்டன் மேசிக்கு மேரியோட 12 வயசு பொண்ணு ட்ரேசி கூட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கதா ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆன ரான் ட்ரேசியோட கண்ணில் படுறதுக்கு முன்னாடி அந்த டவுனில் இருந்த எல்லா போஸ்டரையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. அந்த மர்ம நபரோட இந்த செயல் ரானுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஆகஸ்ட் 19, 1977 ரானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் பேசின அந்த பர்சன் அவன் ரானோட வீட்டை பார்த்துட்டு தான் இருக்கதாகவும் அவரோட ட்ரக் எப்படி இருக்கும்னு தெரியும்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு கடுப்பான ரான் தன்னோட ஃபேமிலி கிட்ட இந்த குரலை தனக்கு அடையாளம் தெரியும்னு சொல்லி அந்த நபரை பார்க்க கோபமாக கிளம்பியிருக்காரு. கூடவே அவர் தன்னோட கன்னையும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்படி வெளியே போன கொஞ்ச நேரத்திலேயே ரானோட ட்ரக் ரோட்டோரமாக இருக்க மரத்தில் மோதின நிலையில் கண்டுபிடிக்கப்படுது. அங்கே ரான் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்படுறாரு. கவுண்டி ஷெரீஃப் டுவைட் ராட்க்ளிஃப் உட்பட அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரானோட கன் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் கிரைம் சீனில் புல்லட் கேஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் ரான் அந்த சமயம் குடிச்சிருந்திருக்காரு. அவரோட பிளட்டில் ஆல்கஹாலோட அளவு லீகல் அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. போதுமான எவிடன்ஸ் எதுவும் இல்லாத காரணத்தினால ரான் மரத்தில் மோதி ஏற்பட்ட ஆக்சிடென்ட்னால தான் இறந்து போயிட்டதா ராட்க்ளிஃப் ஒரு முடிவுக்கு வராரு.
ஆனால் இதை எதையும் ஃபேமிலி மெம்பர்ஸால் ஏற்றுக்க முடியல. ரான் என்னைக்கும் இவ்வளோ ஹெவியாக ட்ரிங்க் பண்ணது இல்லைன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ராட்க்ளிஃப் பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் மேலே சந்தேகப்பட்டு அந்த நபரை விசாரித்ததாகவும் அந்த நபர் பாலிகிராஃப் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதால் அவரை ரிலீஸ் பண்ணிட்டதாகவும் பால் கிட்ட சொல்லியிருக்காரு. ரான் இறந்ததுக்கு அப்புறம் கூட லெட்டர்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகலை. இந்த தடவை சர்க்கிள்வில் இருந்த மற்ற ரெசிடென்ட்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சது. அதில் ராட்க்ளிஃப் ரானோட டெத்தை சரியாக விசாரிக்காமல் கவரப் பண்ண முயற்சி பண்ணுறதாகவும் மேரியும் கார்டனும் தான் அந்த கொலைக்கு பொறுப்புன்னு எழுதப்பட்டிருந்திருக்கு. ரானோட மரணத்துக்கு அப்புறம் மேரியோட லைஃப் மட்டும் சேஞ்ச் ஆகலை. பாலுக்கும் அவரோட மனைவி கேரனுக்கும் டிவோர்ஸ் ஆகியிருக்கு. இதனால் மேரி கேரனை தன்னோட ப்ராப்பர்ட்டியில் இருக்க ட்ரெய்லரில் தங்க அலோவ் பண்ணுறாங்க. ரான் இறந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் மேரி தனக்கு கார்டன் மேசி கூட அஃபேர் இருந்ததாகவும் ஆனால் அந்த அஃபேர் லெட்டர் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆனதாகவும் அதுக்கு முன்னாடி எந்த அஃபேரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் February 7, 1983 அன்னைக்கு மதியம் மேரி தன்னோட பஸ்ஸில் ஒரு குரூப் குழந்தைகளை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த குரூப்பை பிக்கப் பண்ண மன்ரோ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு சைன் இருக்கதை பார்க்குறாங்க. மேரியோட பஸ் ரூட்டில் இருக்க ஒரு இன்டர்செக்ஷனில் அந்த சைன் இருந்திருக்கு. அதை பார்த்த மேரி பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு கையால் எழுதப்பட்ட அந்த சைனை நோக்கி போகிறாங்க. அதில் அவங்களோட பொண்ணு ட்ரேசியை பற்றின ஆபாசமான சில கமெண்ட்ஸ் எழுதப்பட்டிருந்திருக்கு. பல வருஷமாக லெட்டர்ஸ் மூலமாக ஹராஸ் பண்ணப்பட்ட மேரிக்கு இதை எழுதுனதும் அந்த மர்ம நபர் தானே நல்லாவே தெரியும். அந்த சைனை கிளிக்க முயற்சி பண்ணும்போது அங்கே ஏதோ ட்ராப் மாதிரி இருக்கிறத நோட் பண்ணுறாங்க மேரி. அதுக்குள்ளே லோட் பண்ணப்பட்ட ஒரு கன் சைன் ரிமூவ் பண்ணும்போது ஃபயர் பண்ணுற மாதிரி செட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதிர்ஷ்டவசமாக அந்த ட்ராப்பில் ஏற்பட்ட மால் ஃபங்க்ஷனால் அந்த கன் அன்னைக்கு ஃபயர் ஆகலை. இதனால் மேரியும் அன்னைக்கு உயிர் தப்பிச்சிருக்காங்க. அந்த கன்னோட ஓனரை கண்டுபிடிச்சா அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதுனது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு முடிவு பண்ணி அத்தாரிட்டிஸ் அந்த கன்னோட சீரியல் நம்பரை வச்சு அந்த ஓனரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடத்தப்பட்ட தேடுதலில் அந்த கன்னோட ஓனர் பால் ஃப்ரெஷார்னு தெரிய வருது. இதை கேள்விப்பட்ட போலீஸ்க்கும் மேரிக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. மேலும் பால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நடத்தப்பட்ட விசாரணையில் யாராலையும் பாலோட மோட்டிவ் என்ன, எதுக்கு அவர் இப்படி பண்ணாருன்னு உறுதியாக சொல்ல முடியலை. அதே நேரம் பால் தான் இன்னசென்ட் தான்னும் தன்னோட கன் திருடப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் பாலோட கோவர்க்கர் பால் $35 பணம் கொடுத்து அந்த கன்னை அவர்கிட்ட இருந்து வாங்கினதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பால் February 7 வேலைக்கு போகலை. அன்னைக்கு தான் அந்த சைனை மேரி அங்கே பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணி பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஹேண்ட் ரைட்டிங் மர்ம நபரால் அனுப்பப்பட்ட 391 லெட்டர்ஸோடையும் 103 போஸ்ட் கார்ட்ஸோடையும் மேட்ச் ஆகிறதா சொல்லப்பட்டுச்சு. விசாரணையில் பால் கன் வாங்கினதை ஒத்துக்கிட்டாலும் அது எங்கே போச்சுன்னு தனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராட்க்ளிஃப் சர்க்கிள்வில் லெட்டர்ஸில் எழுதியிருக்க மாதிரியே தன்னை காப்பி பண்ணி எழுத சொல்லி கேட்டதாகவும் அதனால தான் தன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த லெட்டர்ஸ் கூட மேட்ச் ஆனதா பால் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னதான் பால் ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதை நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் பால் கிட்டே இல்லை. லெட்டர் எழுதுனதுக்கு பால் மேலே எந்த சார்ஜஸும் போடப்படலைனாலும் அதில் 39 லெட்டர்ஸ் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஜட்ஜ் வில்லியம் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணையில் மேரியை கொள்ள முயற்சி பண்ணதுக்காக 7 to 25 வருஷம் சிறை தண்டனை பாலுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த கதை இதோட முடியலை. பால் ஜெயிலில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட சர்க்கிள்வில் மக்களுக்கு லெட்டர்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகலை. சொல்லப்போனால் அந்த சமயம் பாலை கிண்டல் பண்ணி ஒரு லெட்டர் பாலுக்கே அனுப்பப்பட்டுச்சு. பாலை வெறுக்கிற ஒரு நபர் தான் அவரை மாட்டி விட வேணும்னு இப்படி பண்ணியிருக்கதா சொல்லப்பட்டுச்சு. குற்றத்தை ஒத்துக்கிட்டு பால் சிறையில் அடைக்கப்பட்டா ஃபைனான்சியலாக ப்ராஃபிட் அடைகிறது அவரோட எக்ஸ் ஒய்ஃப் கேரன் மட்டும்தான். இதனால் மெல்ல சந்தேகம் கேரன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இருந்தாலும் கேரன் தான் இதை பண்ணாங்கன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. பல வருஷம் கடந்தும் கூட சர்க்கிள்வில் இருந்த மக்களுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்போ தான் 1993 டிசம்பர் அன்சால்வ்டு கேஸெல்லாம் விசாரிக்கிற அமெரிக்காவோட பாப்புலர் டிவி ஷோவான அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் க்ரூ சர்க்கிள்வில் லெட்டர்ஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்காங்க. அப்போது அவங்களையும் மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டர் அந்த மர்ம நபரால் அனுப்பப்பட்டிருக்கு. மேலும் அதில் த சர்க்கிள்வில் ரைட்டர்னு சைனும் பண்ணப்பட்டிருந்திருக்கு.
அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் குரூ கூட பேசின பால் தயவு செஞ்சு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி அந்த லெட்டரை எழுதின உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் 1994 பால் ஜெயிலிருந்து பரோலில் விடுவிக்கப்படுறாரு. பால் சிறையிலிருந்து வெளியே வந்த அதே வருஷம் சர்க்கிள்வில் மக்களோட மெயில் பாக்ஸுக்கு வந்த லெட்டரும் மர்மமான முறையில் ஸ்டாப் ஆகியிருக்கு. என்னதான் ஃபாரன்சிக் எக்ஸாமினர்ஸ் பாலோட ஹேண்ட் ரைட்டிங்க்கும் சர்க்கிள்வில் லெட்டர்ஸில் இருந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கும் பல சிமிலாரிட்டிஸ் இருக்கதா சொன்னாலும் பால் தான் அந்த லெட்டரை எழுதலைன்னு கடைசி வரைக்கும் உறுதியாக நின்னார். அப்படின்னா சர்க்கிள்வில் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுனது யார்? அந்த லெட்டர் ரைட்டரோட ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணப்படாமல் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.